देश का पहला और अनूठा वर्टिकल लिफ्ट रेल ब्रिज पंबन ब्रिज भी तमिलनाडु में बना है। पंबन ब्रिज से ईज ऑफ डूइंग बिजनेस और ईज ऑफ ट्रैवल दोनों बढ़ा है। நமது அரசாங்கம் அமுத பாரத நிலையங்கள் திட்டத்தின்படி தமிழ்நாட்டின் 77 நிலையங்களின் மறுமேம்பாட்டை மேற்கொண்டு வருகின்றது. நவீன வந்தே பாரத் ரயில்கள் வரிசையில் தமிழ்நாட்டின் மக்களுக்கு ஒரு புதிய அனுபவம் கிடைத்து வருகின்றது. தேசத்தின் முதல் மற்றும் தனித்தன்மை வாய்ந்த செங்குத்து தூக்கு ரயில் பாலமான பாம்பன் பாலமும் கூட தமிழ்நாட்டில் தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. பாம்பன் பாலத்தால் வியாபாரம் செய்வதில் சுலபத்தன்மை மற்றும் பயணிப்பதில் சுலபத்தன்மை இரண்டுமே அதிகரித்திருக்கின்றது. साथियों, आज देश में मेगा और मॉडर्न इंफ्रास्ट्रक्चर डेवलप करने का महाअभियान चल रहा है। कुछ दिन पहले शुरू हुआ जम्मू कश्मीर का चिनाब ब्रिज इंजीनियरिंग मार्वल है। इस ब्रिज ने पहली बार रेलवे के जरिए जम्मू को श्रीनगर से जोड़ दिया है। பங்களிப்பை ஆற்ற இருக்கின்றது. ये एनर्जी प्रोजेक्ट भारत के ग्लोबल एनर्जी टारगेट और एनवायरमेंटल कमिटमेंट्स को पूरा करने का माध्यम बनेगा। जब इलेक्ट्रिसिटी प्रोडक्शन बढ़ेगा तो तमिलनाडु की इंडस्ट्री को, डोमेस्टिक यूजर्स को भी इससे बड़ा लाभ होगा। இந்த எரிசக்தி பாரதத்தை உலக எரிசக்தி இலக்குகளையும் சுற்றுச்சூழல் உறுதிப்பாடுகளையும் நிறைவேற்றும் ஊடகமாக ஆக்கும். மின்சார தயாரிப்பு அதிகரிக்கும் போது தமிழ்நாட்டின் தொழில்துறைக்கு, உள்ளூர் நுகர்வோர் ஆகிய அனைவருக்கும் இதனால் லாபம் ஏற்படும். साथियों, मुझे खुशी है कि तमिलनाडु में पीएम सूर्यघर मुफ्त बिजली योजना भी तेज गति से चल रही है। अब तक सरकार को करीब 1 लाख एप्लीकेशन मिल चुकी है और 40,000 सोलर रूफटॉप इंस्टॉलेशन पूरे हो चुके हैं। ये योजना न केवल फ्री और क्लीन बिजली दे रही है बल्कि हजारों की संख्या में ग्रीन जॉब्स भी पैदा कर रही है। நண்பர்களே, தமிழ்நாட்டில் பிரதம மந்திரி சூரிய சக்தி வீடு இலவச மின்னாற்றல் திட்டத்தின்படி விரைவான கதியிலே செயல்பட்டு வருகின்றது. இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கின்றது. இதுவரை சுமார் 1 லட்சம் விண்ணப்பங்கள் வந்துவிட்டன. 40,000 சூரிய சக்தி கூரை மீதான கருவிகள் பொருத்தப்பட்டு விட்டன. இந்த திட்டம் இலவசமானது. மாசேற்படுத்தா மின் சக்தியை அளிப்பது மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் பசுமை வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டும் வருகின்றது. साथियों, तमिलनाडु का डेवलपमेंट, डेवलप तमिलनाडु का सपना, ये हमारा कोर कमिटमेंट है। हमने तमिलनाडु के डेवलपमेंट से जुड़ी पॉलिसीज को निरंतर प्राथमिकता दी है। நண்பர்களே, தமிழ்நாட்டின் வளர்ச்சி, மேம்பட்ட தமிழ்நாடு என்ற கனவு, இவை நமது முக்கியமான உறுதிப்பாடுகளாகும். நாங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சியோடு
தொடர்புடைய கொள்கைகளுக்கு தொடர்ந்து முதன்மை अளித்து வந்திருக்கின்றோம். पिछले एक दशक में केंद्र सरकार ने डिवॉल्यूशन के जरिए तमिलनाडु को 3 लाख करोड़ रुपए भेजे हैं। ये अमाउंट पिछली यूपीए सरकार द्वारा भेजी गई राशि की तुलना में मोर देन 3 टाइम्स है। கடந்த தசாப்தத்திலே மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு என்ற வகையிலே தமிழ்நாட்டுக்கு 3 லட்சம் கோடி ரூபாயை அளித்திருக்கின்றது. இந்த தொகை கடந்த யூபிஏ அரசாங்கம் வாயிலாக அளிக்கப்பட்ட தொகையோடு ஒப்பீடு செய்யும் போது 3 மடங்குக்கும் அதிகமானது. इन 11 इयर्स में तमिलनाडु को 11 न्यू मेडिकल कॉलेजेस मिले हैं। पहली बार कोस्टल एरियाज में फिशरीज सेक्टर से जुड़े समुदायों की किसी सरकार ने इतनी चिंता की है। ब्लू रिवॉल्यूशन के जरिए हम कोस्टल इकोनॉमी को विस्तार दे रहे हैं। இந்த 11 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டுக்கு 11 புதிய மருத்துவக் கல்லூரிகள்